என்ன மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு. அதுவும் வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு வழங்குகின்ற மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மதுரை மாவட்டத்திலேருந்து செம்மையாக வெளியாகிருக்கு. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவமனை தான் வெளியாகிருக்கு. சரிங்களா? என்ன என்ன வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யுனானி மருத்துவர், யோகா மருத்துவர், அப்புறம் தேரப்பட்டி உதவியாளர், மருந்து வழங்குபவர், பல்நோக்கு பணியாளர், முதுநிலை காசநோய் ஆய்வாளர், காசநோய் சுகாதார பார்வையாளர், இந்த மாதிரி பல வேக்கன்சிஸ் இருக்குங்க. சம்பளம் குறைஞ்சது அவங்க வந்து 34,000 40,000 வரைக்குமே கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ சம்பளம் வாங்குறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். டெஃபினட்டாக யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் தான். சரிங்களா? விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10/9/2025 மாலை 5 மணிக்குள் வந்து சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மருத்துவ ஆலோசகர், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், இதுக்கு வந்து பணியிடங்கள் எண்ணிக்கை 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 59க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. தகுதி இதுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னா, ஒரு டிகிரி வேணும் BNYSல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊதியம் சேலரி எவ்வளோ அப்படின்னா 40,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு மருத்துவ ஆலோசகர் அப்படின்ற ஒரு ரோலு, யுனானி மருத்துவம், அதில் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. 59க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. BUMS குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஊதியம் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 34,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரியா? அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, தெரப்பட்டிக் உதவியாளர் அப்படின்ற ஒரு ரோலு. ஓகேங்களா? 5 எண்ணிக்கை இருக்குங்க. வயது 59க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 15,000 ரூபா. அடுத்த வேக்கன்சி என்ன அப்படின்னா, மருந்து வழங்குபவர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 59 வயசுக்குள்ளே இருக்கணும். தகுதி என்ன அப்படின்னா, டிஃபார்ம் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தினக்கூலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தினக்கூலி எவ்வளோ அப்படின்னா 750 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, பல்நோக்கு பணியாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 5 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 55 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத எதிர்பார்ப்பு. சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிறதாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தினக்கூலி ஊதியம் 300 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வாய்ப்பு முதுநிலை காசநோய் ஆய்வக மேலாளர், ஒரே ஒரு வேக்கன்சி, 40 வயசுக்குள்ளே இருக்கணும், டிப்ளமோ படிச்சிருக்கணும் மெடிக்கல் லெபார்ட்டரியில், இல்லைன்னா பெர்மனண்ட்டாக 2 வீலர் லைசன்ஸ் வேணும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதாந்திர ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 19,800 ரூபா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கடைசி வாய்ப்பு என்ன அப்படின்னா, காசநோய் சுகாதார பார்வையாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சயின்ஸில் கிராஜுவேட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா அப்படின்னா 12th அதுவும் நீங்கள் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். MPW இல்லைனா LHV இல்லைனா ANM ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி ஹெல்த் எஜுகேஷன் கவுன்சிலிங், இதில் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதாந்திர ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 13,300 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, இந்த பதவிகள் அனைத்துமே தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. ஓகேங்களா? பணிவன் சேர்வதற்கு முன்னாடி அண்டர்டேக்கிங் அளிச்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? விண்ணப்பங்கள் நேரிலோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ மின் அஞ்சல் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பத்துடன் நீங்கள் அனுப்ப வேண்டிய சான்றுகள் என்ன அப்படின்னா, பிறப்பு சான்று, மதிப்பெண் பட்டியல், அதாவது SSLC, +2 டிகிரி, இதோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அதோட நகல்கள் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது மாற்று சான்றிதழ்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்று, முன் அனுபவ சான்று, அரசு வழிகாட்டுதலின் படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக வந்து நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டரோ, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், டிஸ்ட்ரிபியூட் விடோ ஒரு விடோ, எக்ஸர்வஸ் மேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, நான் எங்கே அனுப்புறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விண்ணப்ப படிவங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா https://madurai.nic.in/notice_category/recruitment/ அப்படின்ற மாதிரி ஒரு வலைத்தள முகவரிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் வந்து அங்கேருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக நீங்கள் மின்னஞ்சல் முகவரி எங்கே அப்படின்னு சொன்னால் dphmdu@nic.in அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இமெயில் அனுப்புறதுக்கு. இல்லைப்பா
நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, அதுக்கான அட்ரஸ் என்ன அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 14 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை அனுப்பிச்சவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட நல சங்கம் மதுரை மாவட்டத்திலேருந்து வெளியாகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.